இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம். முதல் தலைப்பு 6 ஆதாரம். பாடல் எண் 1709. 6 அந்தமும் கூடி ஆகும் உடம்பினில். இது முதலடி. 6 அந்தமும் கூடி 6 சக்கரங்கள் தான் இந்த இடத்துல. ஆதார சக்கரங்கள் 6 என்று சொல்லப்படுவது. அந்தமும் அப்படிங்கிறாரு. அந்த என்று சொல்லப்படுவது எல்லை இந்த இடத்துல. ஸோ 6 சக்கரங்களுடைய எல்லை எது அப்படின்னு பார்த்தோம்னா இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் தான் இந்த இடத்துல. போன வகுப்பில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய சக்கரங்கள் மூலாதாரத்தில் ஆரம்பிக்குது. அது சென்று சேரும் இடம். ஏன்னா பலர் சகசரதலம் தான் எல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் அதுக்கு மேலே துவாதசாந்த வெளி, அதுக்கு மேலே சூரிய மண்டலம் அதுதான் எல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லை என்று சொல்லப்படுவது ஆரம்பித்த இடம் எதுவோ அதுதான் இந்த இடத்துல எல்லை. இந்த இடத்துல அது எல்லை இல்லாததுன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வேறொரு கோணத்தில் சொல்லிக்கலாம். பட் நேரடியாக எல்லைன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்பு தான். எப்படி இந்த உடம்பு எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது போன வகுப்பில் ஒன்று பார்த்துருந்தோம். மூலாதாரத்துலேருந்து குண்டலினி சக்தி ஆரம்பிக்குது, அப்படியே மேலே போய் சகசரதலம் போகுது, அதுக்கு மேலே சந்திரமண்டலம் போகுது, மீண்டும் திருப்பி நம்முடைய உடம்பு இருக்கே அது மீண்டும் திரும்பி வரும் இந்த இடத்துல. இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும்தான் மேலே போயிட்டு கீழே வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. கீழேருந்து போகும்போது நேரடியாக மேலே போகின்றது. மேலேருந்து திருப்பி வரும்போது பார்த்தோம்னா மேலே இருக்க அருளையும் சேர்த்து மலை போல் கொண்டு வரும் இந்த இடத்துல. அதை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அதுக்கு தான் நம்ம லாஸ்ட்டு நம்மளுடைய திருமந்திரத்தில் 1708 போன பாடல் நினைக்கிறேன். இப்போ 9வது பாடல் பார்த்துட்ருக்கோம். 8வது பாடலில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோவில் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கு தான் தேடி எடுத்து நம்ம இயற்கையாக அமைஞ்சுது அந்த பிக்சர். அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்லலாம் கூட நான் அந்த யூடியூபோடைய புகைப்படத்தோடு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு உடம்பு ஒன்று இருக்கும். அது கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உருளை மாதிரி இருக்கும். அதுவும் பாதி பிக்சர் தான் அது இந்த இடத்துல, முழு பிக்சர் கிடையாது இந்த இடத்துல. ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நடுவில் இருக்கிற இடம் கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. மேலே ஒரு காம்புலேருந்து கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அடிப்பக்கம் நடுவில் இருக்கக்கூடிய மையம் இருக்கும். அதை சுற்றி எப்படி ஒரு பந்து மாதிரி எப்படி ஆப்பிள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தி மேலேருந்து இப்படி போனால் கூட சரி, அது திருப்பி நம்மை சுற்றி ஒரு பந்து மாதிரி ஒரு வளைய மாதிரி திருப்பி நம்ம உடம்புக்குள்ளே மூலாதாரத்து வரைக்கும் திருப்பி வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு மேலேருந்து கீழே வருது பேர் ஆற்றல் இந்த இடத்துல. அதில் தான் எல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லை எது? கூடியாகும் உடம்பினில் அப்படிங்கிறாரு. கூடின்றார். கூடினா என்ன? பலவிதமான ஆற்றல்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல. ஏன்னா கீழேருந்து குண்டலினி சக்தி ஒன்றே ஒன்று தான் அப்படின்னா மேலே வரைக்கும் ஒன்றே ஒன்று போயிட்டு மேலேருந்து கீழேருந்து கதிர் போல் வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. கீழேருந்து ஒரு கதிர் மேலே போயிட்டு திருப்பி மேலேருந்து ஒன்றே ஒன்று தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கூடி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. கூடினா என்ன? பலவிதமான இருக்குது இந்த இடத்துல இல்லையா. பல விதங்கள் இருக்குது, எல்லாமே ஒன்று சேர்ந்து கூடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆகும் உடம்பினில். அப்போ இந்த உடம்புல தான் அதோடைய எல்லையே இருக்குது இந்த இடத்துல. எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே சொல்று சேருகின்ற இந்த உடம்பினில் கூறிய ஆதாரம் ஆறும் குறிக்கொண்மின். இது 2வது அடியில் சொல்கிறாரு. கூறிய ஆதாரம் அப்படிங்கிறார். கூறியன்னா என்ன இந்த இடத்துல? நம்ம வழக்கமாக கூறுதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுதல்னா என்ன? கூறுதல்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல. நம்ம கூறுதல்லாம் தூய தமிழ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இல்லை, அதுக்கு காரணம் பேர் இருக்குது. கூறுதல் அப்படின்னா இந்த இடத்துல விளக்கி சொல்லுதல் அப்படின்னு பொருள். சாதாரணமாக ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு புரியலப்பா, நல்லா விளக்கமாக சொல்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது கூறுதல். சும்மா அறிவிக்கிறது. இன்றைக்கி இந்த நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது வெறும் சொல்லுதல், அது அறிவித்தல் இந்த இடத்துல. ஆனால் அதே நேரத்தில் இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் இந்த நிகழ்வு இத்தனை பேரால் இப்படி நடத்தப்படும் என்று விளக்கமாக சொல்லுதல் கூறுதல் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல கூறிய ஆதாரம் அப்படின்னா என்ன பொருள்? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 பாடல் பார்த்துருக்கோம். 5 பாடலில் 6 சக்கரங்களை வச்சு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு திருமந்திரத்தில். அதான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிய ஆதாரம். ஆதாரம்னா இந்த சக்கரங்கள் 6 சக்கரங்களை வச்சு ஏற்கனவே விரிவாக சொல்லியிருக்கேன். அதை வைத்து குறிக்கொண்மின் அப்படிங்கிறாரு. குறினா என்ன இந்த இடத்துல? ஒரு குறிக்கோள் இந்த இடத்துல. அப்போ ஏற்கனவே நான் விரிவாக சொல்லியிருக்கேன். இந்த 6 ஆதார சக்கரங்களும் அது எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆரம்பிக்கிற இடமும் உயிர்களுக்குள்ளே தான் இருக்குது. அது திருப்பி போயிட்டு அதோடைய எல்லையும் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அதையே ஒரு குறிக்கோள்களாக வைத்து கொண்மின் அப்படிங்கிறார். கொண்மின்னா என்ன? அதையே குறிக்கோளாக வைத்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் சாதகம் செய்யலாம், இல்லை அதை அடைய வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல சாதக முறைகள் ஏகப்பட்டது இருக்குது. திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு சாதகம் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு 2வது அடியில் சொல்கிறாரு. அப்படி செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா,
ஆரிய அக்கரம் ஆம் 50 மேலே. இது 3வது அடி. ஆரிய அக்கரம் அப்படிங்கிற ஆறுதல்னா என்ன இந்த இடத்துல? அடங்குதல், அமைதியாதல் அப்படின்னு பொருள். நம்ம பேச்சு வழக்கில் இளைஞர்களை கூட யூஸ் பண்ணிங்களா, மெதுவாக பேசுங்க, ஆறுதலாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் அந்த வார்த்தை இல்லை, பட் நீங்கள் பேசுங்க அப்படின்னா நான் மெதுவாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, புரிகிற மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க. அப்போ ஆரிய அக்கரம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய அக்கரம். எங்கே அமைதியாக இருக்கிற அக்கரம்? இந்த 6 ஆதார சக்கரங்களில் எழுத்துக்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம அதை வச்சு படிச்சிருக்கோம். 51 எழுத்துக்கள் இருக்குது. இதழ்கள்னு முதல் பாடல்லே படித்தோம் நம்ம. இந்த 6 ஆதாரத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலில் அந்த அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் அக்கரம் இந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு சக்கரங்களையுமே இந்த அக்கரங்கள் வீட்டி இருக்கின்றது. அந்த அக்கரங்கள் ஆம் 50 மேலே அப்படிங்கிறது. ஆம்னா என்ன? அது அமைதியாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஏன் இப்படி வேலை செய்யுது? நீங்கள் சாதகம் செய்கிறீர்கள் இல்லையா? அதை குறிக்கோளாக வைத்து சாதகம் செய்வதனால் அது என்ன ஆகுது? இந்த இடத்துல ஒரு சக்தியூட்டம் பெற்று வேலையை செய்கிறது. வேலை செஞ்சு தான் படுது. 50 மேலே அப்படிங்கிறது. எப்படி வேலை செய்யுதா அந்த இடத்துல? அந்த சக்தியூட்டம் பெற்ற சொல்கிறோம் இல்லையா, அது வேலை செய்யுது இந்த எழுத்துக்கள் மேலே இருந்து. எப்படி வேலை செய்தான்? எழுத்துக்களுக்கு மேலேயே இருந்து 50 மேலே அப்படிங்கிறது. 50 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மேலேயே இருந்து அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது இந்த இடத்தில். அது 3வது அடியில் சொல்கிறார். 4வது அடியில் ஊரிய ஆதாரத்து ஓர் எழுத்தாமே அப்படிங்கிற இந்த இடத்துல ஊறுதல் அப்படின்னா பெருகுதல், சுரத்தல், தேறுதல், இதெல்லாம் பொருள். ஸோ அப்போ என்ன பொருள்? 50 எழுத்திற்கு மேலே இருந்து அது சக்தியூட்டம் பெற்று தனது செயலை செய்து கொண்டே இருக்கும்போது இந்த 50 எழுத்துக்களுக்குள்ளிருந்து ஒன்று சுரக்கிறது, இந்த இடத்துல தேறுகிறது, பெருகுகிறது. எது பெருகுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா 50 எழுத்திற்களுக்கும் மூலம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஓங்காரம் ஆதாரத்து, அந்த ஊரிய ஆதாரத்து ஓர் எழுத்தாமே அப்படிங்கிற. அப்போ இந்த 50 எழுத்திற்களுக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து அது எங்கே இருக்குது? 50 எழுத்திற்கு உள்ளேயே இருக்கிறது. ஏன்னா இதை சக்தியூட்டம் பெற்றது எழுத்துக்களுக்கு மேலே தான் சொன்னார், 50க்கு மேலேன்னு சொன்னார். அப்போ எழுத்திற்கு உள்ளே ஆதாரமாக இருப்பது எது? ஓங்கார எழுத்து தான் 50க்கும் மையமாக இருப்பது. அது என்ன செய்தான்? உள்ளிருந்து பெருகி வருகிறது. அதை ஆதாரமாகத்தான் அந்த 50 எழுத்திற்கு இருக்குது. அது ஓர் எழுத்து ஆமே அப்படிங்கிறாரு. அந்த ஒரு எழுத்து தான் இங்கு ஓங்கார எழுத்து. அப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இங்கே நம்மளுடைய உடம்பினில் 6 ஆதார சக்கரங்கள் இருக்கின்றது. அது ஆரம்பிக்கின்ற இடமும் நம்முடைய உடம்பு தான், அது முடிகின்ற எல்லையும் நம்முடைய உடம்பு தான். அந்த 6 ஆதார சக்கரங்களை வைத்து ஏற்கனவே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்பாக இருக்க 5 பாடல்களில். அந்த சக்கரங்களையே ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டு நீங்கள் சாதகம் கொண்டு செயல்படுங்கள். அப்படி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அமைதியான முறையில் அந்த 6 ஆதார சக்கரங்களில் இருக்கக்கூடிய எழுத்திற்கு மேலேயே இருந்து ஒரு ஆற்றல் தன்னுடைய பணியை அது செய்யும். என்ன பணியை அது செய்யும் என்று பார்த்தோமேயானால், அந்த 50 எழுத்திற்கு உள்ளே எழுத்துக்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஓங்கார எழுத்து இந்த 50ற்குள் இருந்து பெருகி வர ஆரம்பிக்கிறது, சுரக்க ஆரம்பிக்கின்றது. ஸோ தான் அந்த பாடலுடைய பொருள். ஏன்னா ஓங்காரம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மால் இறைவனை உணர முடியும் இந்த இடத்துல. ஏன்னா ஆரம்பிக்குதுன்னு தான் அப்படியே முடிச்சிருக்காரு பாடலில். அப்போ இது மேற்கொண்டு சாதகத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது முதல்ல ஒரு எழுத்து இதான் ஒரு எழுத்தா, இதான் ஓங்காரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதற்கு பின்பு அதை நோக்கிய சாதகத்தில் செய்வோம். அது நம்ம இறைவனிடத்திலே அடைத்து சென்று முக்தியையும் வீடு பெற்றையும் கொடுக்கும். ஸோ அந்த பாடலுடைய கருத்து. 6 ஆதாரங்களுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கா அல்லது தனித்தனி இயங்குகிறதா? இயங்குவது தனித்தனியாகத்தான் இயங்குகின்றது ஐயா. தொடர்பானால் நிச்சயமாக உண்டு. ஒன்றிற்கும் தொடர்பு உண்டு இந்த இடத்துல. ஆனால் மேலுக்கு போய் கீழுக்கு வருந்தனைக்கும் ஒன்றோடு ஒன்று ஆமா தொடர்பில தான் இருக்கும். ஆமா ஒன்றோடு தொடர்பில தான் இருக்கும். ஆனால் அதோடைய இயக்கம் தனித்தனியாகத்தான் இருக்கும். இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கன்னா, நம்முடைய உடம்பு இருக்கு, நம்முடைய உடம்புல கண்ணு, காது, மூக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்தா தனித்தனியாக தானே வேலை செய்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் அது தனித்தனியாகத்தான் தன்னுடைய வேலைகளை செய்து கொள்கிறது. இந்த இடத்துல ஒவ்வொன்றிற்கும் தொடர்பும் உண்டு இந்த இடத்துல. சரிங்களா? நன்றி. நல்லது ஐயா.